ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொள்ளு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கிற கொள்ளு எடுத்துக்கலாம் 1/4 கிலோ. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொள்ளு, கூட கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், வரமிளகாய் 5, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயம், உப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேங்காய் 5 ஸ்பூன், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 2, 1 முழு தக்காளி, சின்ன வெங்காயம் 100 கிராம், புளி கரைசல் அந்த பவுலில் 1 பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன், வரமிளகாய் கூட ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ கொள்ளு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டான கொள்ளை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கணும். இது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லும் துணியில் கட்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வரும். இதை குக்கரில் தனியாக ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ மசாலா தூள் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் வறுத்து அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, ஜீரகம், வர கொத்தமல்லி, வரமிளகாய், ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய். இது கலருக்காக சேர்த்ததுனால 1 இருந்தால் போதும். இதை ஆயில் இல்லாமல் வெறும் கடாயில் வறுக்கணும். இப்போ ஜாரில் தேங்காய் எடுத்துருக்கோம், மஞ்சள் தூள், தக்காளியும் இதிலையே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். உங்களுக்கு நல்ல குழம்பு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வறுத்த மசாலா இதையும் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதில் அரைச்சிடணும். அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்தணும். அதனால் ஃபஸ்ட்டு ஆயிலில் சின்ன வெங்காயத்தையும் வணக்கி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கத்திரிக்காயும் சேர்த்து ஃபஸ்ட்டு லேசாக வதக்கலாம். இப்போ கொள்ளு வெந்துருச்சு. அதிலிருந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம அரைக்கிறது கூட சேர்த்துக்கலாம். மீதியை நம்ம அந்த வெங்காயம் கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டு புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால புளிக்கரைசல் அளவாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு இது சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டிங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்குது இந்த குழம்பு, ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கொள்ளு நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணதுனால உங்களுக்கு வாயு தொந்தரவு இருக்காது. இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்தலாம், இல்லைன்னா சிறுதானியத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் காரமாக செஞ்சீங்கன்னா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதிலையே சுண்டல் அதையும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.